மொயின் சஃபாகி நம்ம தமிழ் தலைவாஸ் பண்ண மிகப்பெரிய பிளண்டர் வந்து மொயின் சஃபாகியை ஃபஸ்ட்டு கேம்லேருந்து ஆட வைக்காதது தான். அதுதான் மிகப்பெரிய பிளண்டர். அதுதான் டேட்டாலாம் சொல்லுது. ஸோ ஒரு கோச்சோட மிகப்பெரிய முதல் டியூட்டியே மெயின் 7 டிசைட் பண்ணுறது. யார் ஃபார்மில் இருக்காங்க, யார் ஃபார்மில் இல்லை, யாரால் அங்கே வந்து சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஐடென்டிஃபை பண்ணுறது தான். இப்போ இது கோச்சோட மிஸ்டேக்கா இல்லைனா தமிழ் தலைவாஸோட தலைவிதியா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. ஏன்னா மொயின் சஃபாகி அவ்வளவு சூப்பராக விளாட்றாரு. டேக்லேயும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாரு, ரைடிங்லேயும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாரு, போனஸும் அப்பப்போ போடுறாரு. ரொம்ப ரேரஸ்ட்டாக போட்டால் கூட எப்பாவது அது போடுறாரு. ஸோ இந்த அளவுக்கு ஒரு எஃபிஷியன்ட் பிளேயரை நம்ம வந்து பெஞ்சில் உட்கார வச்சுட்டு இந்த வெண்ணெயை கையில் வச்சுட்டே ஊரெல்லாம் தேடுற மாதிரி நம்ம வந்து தமிழ் தலைவாஸ்க்கு நல்ல பிளேயரே இல்லை அப்படின்னு புலம்பியிருக்கோம். அந்த அளவுக்கு வந்து நம்ம நொந்து போக வேண்டியிருக்கு. ஏன்னா மொயின் சஃபாகிக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு கேம்லேருந்து வாய்ப்பே கொடுக்கல. ஸோ நம்ம பிளேயிங் 7 நம்ம வந்து பிளண்டர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதான் தெரியுது. ஸோ கண்டிப்பாக இதுக்கு வந்து உதயகுமார் சார் வந்து பொறுப்பு எடுக்கணும், சேரன் சாரும் அதுக்கு பொறுப்பு எடுக்கணும். ஏன் மொயின் சஃபாகியை ஃபஸ்ட்டு கேம்லேருந்து ஆட வைக்கலை அப்படிங்கிற கேள்விக்கு அவங்க பதில் சொல்லணும். சரி, நரேந்தர் ஏற்கனவே விளாண்டுருக்கிறாரு, சச்சின் ஏற்கனவே விளாண்டுருக்கிறாரு, அதெல்லாம் ஓகே தான், நம்ம வந்து இல்லைன்னுலாம் சொல்லலை. அட்லீஸ்ட் அவருக்கு அப்பப்போ ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கணும்ல, ஒரு சூப்பர் சப்பாகவும் அவருக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்கணும்ல. சூப்பர் சப்பாவும் வாய்ப்பு கொடுக்காம தமிழ் தலைவாஸ் வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்குது அப்படிங்கும்போது மற்ற பிளேயர்ஸெல்லாம் பெஞ்சில் வச்சுட்டு இவரை வந்து விளாட வைக்கிறோம். அப்போவுமே நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. ஸோ இது வந்து நம்ம எவ்வளோ பெரிய தவறு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து நேற்று உள்ள மேட்ச்சு பட்னா பைரட்ஸ் எகெயின்ஸ்ட் தமிழ் தலைவாஸ் வந்து காமிச்சிருக்கு. அவ்வளோ அழகாக பெர்ஃபார்ம் பண்ணார் மொயின் சஃபாகி. மற்ற பிளேயர்ஸுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஆக்சுவலாக அது வந்து நம்ம வந்து இந்த மேட்ச்சை நம்ம வந்து தோத்துட்டோம் அப்படின்னு நினைக்கக்கூடாதுங்க. அவ்வளவு சூப்பராக விளாண்டாங்க நம்ம டீமு. அதாவது ஃபைட்டிங் அப்படிங்கிறது தான் எந்த ஸ்போர்ட்ஸ்லையுமே இம்பார்ட்டன்ட். அந்த ஃபைட்டை எவ்வளவு சூப்பராக பண்ணாங்க. ஒவ்வொரு மூமெண்ட்லேயும் விழுந்து எந்திரிச்சு பாயிண்ட்டு கீழே போய் பாயிண்ட் மேலே வந்து அப்படின்னு அந்த சார்ட் வந்து பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதுவும் வந்து தேவாங்க் வந்து இப்போ அவர் வந்து டாப்பஸ்ட் ரைடர், இந்த பிகேயில் டாப்பஸ்ட் ரைடர் வந்து தேவாங்க் தான். அவரை வந்து நம்ம வந்து 6 அன்சக்ஸஸ்ஃபுல் ரைடு பண்ண வச்சுருக்கோம். அப்போ அவர் 6 தடவை டேக்கிள் பண்ணியிருக்கோங்க. இது வந்து சாதாரண விஷயம்லாம் இல்லை. ஏன்னா எல்லாருமே நம்ம என்ன நினச்சிருப்போன்னா பட்னா பைரட்ஸ் கூட தமிழ் தலைவாஸ் வந்து ரொம்ப மோசமாக தோப்பாங்க அப்படி தான் நினச்சிட்டு இருந்தோம். அதுக்கு முந்தின மேட்ச்சு யூமும்பா கூட வந்து நம்ம கொஞ்சம் மோசமாக தோற்றுருந்தோம். இடையில வந்து ஃபஸ்ட்டு யூமும்பா வந்து நல்லா பிக்கப் பண்ணாங்க, அதுக்கப்புறம் செம்ம கம்பேக் கொடுத்தோம். அப்புறம் கூட நம்மளால் வந்து ஒரு கேட்சப் பண்ண முடியாத நிலமையில தான் இருந்தோம். அப்போ அந்த மேட்ச்சை வச்சு பார்க்கும்போது இந்த மேட்ச்சில் தமிழ் தலைவாஸ் ரொம்ப மோசமாக தோப்பாங்கிறது தான் நிறைய பேரோட ப்ரெடிக்ஷனாக இருந்திருக்கும். அதெல்லாம் பொய்யாக்கி வெறும் 4 பாயிண்டில் தான் தோற்றுருக்காங்க. அதுவும் சின்ன மிஸ்டேக்ஸை வந்து அவாய்ட் பண்ணியிருந்தாங்கன்னா எய்தர் நம்ம டைப் பண்ணியிருக்கலாம், இல்லைன்னா 1 பாயிண்ட் வித்தியாசத்தில் வின் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருந்திருக்கு. ஸோ இன்னொரு ஆங்கிளில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். பட்னா பைரட்ஸ் வந்து டாப் ஆஃப் த டேபிளில் இருக்காங்க. தமிழ் தலைவாஸ் வந்து இப்போதைக்கு வந்து 10வது பொசிஷனில் இருக்காங்க. இப்போ இருக்க சூழலில் தேவாங்க பார்த்து எல்லா டீமுமே பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லணும். அந்தளவுக்கு அவர் பாடி பில்ட் அப்படி இருக்குது. அக்ரெசிவாக விளாட்றாரு, டாக்டிக்கலாக விளாட்றாரு, எல்லா டீம்ஸ் கூடயுமே அதிரடியாக விளாண்டுருக்குறாரு. ஈவன் ஃபஸ்ட்டு தமிழ் தலைவாஸ் கூட இந்த அதிரடியாக ஆரம்பித்தார் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். தமிழ் தலைவாஸ்க்கு இதுக்கு முன்னாடி விளாடும்போது 25 பாயிண்ட் எடுத்திருந்தார். இந்த தடவை அவரை வந்து 6 தடவை டேக்கிள் பண்ணியிருக்கோன்னா நம்ம டேக்கிள் எவ்வளவு சூப்பராக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அவ்வளோ அருமையாக இருக்குது நம்ம டேக்கிள். இப்போ தான் வந்து டீம் செட்டான மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. சச்சின் வந்து செமையாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தார். சச்சினும் சாகுல் குலியாவும் ரைட் டைமில் ரைட் கான்ட்ரிபியூஷன் பண்ணி இப்போ தான் நம்ம ஒரு டீமாக விளாண்டு நம்ம வந்து பட்னா பைரட்ஸோட 4 புள்ளிகளை தோற்றுருக்கோம். இது தோல்வியே கிடையாதுங்க, இதுதான் வெற்றி. இதுதான் வந்து நம்ம வந்து ஸ்டெப்பிங் ஸ்டோனாக வச்சுட்டு முன்னேறணும். ஸோ தமிழ் தலைவாஸ் உங்களுக்கு கேப்பபிலிட்டி இருக்குது, உங்களால் முடியும். இதே கேமை இப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, இப்படியே விளாடுங்க. மற்ற டீம்ஸ் கூட கண்டிப்பாக நம்ம பிளே ஆஃப் போகிறோம். தமிழ் தலைவாஸ் உங்களுக்கு கேப்பபிலிட்டி இருக்குது, உங்களால் கண்டிப்பாக மற்ற டீம்ஸை வின் பண்ண முடியும். ஏன்னா பட்னா பைரட்ஸை வந்து இவ்வளவு அழகாக இவ்வளவு
க்ளோஸாக நம்ம விளாண்டுருக்கோங்கும் போது இந்த கான்ஃபிடென்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கான்ஃபிடென்ஸ், இந்த மொமெண்டம், இந்த பிளேயர்ஸு, இந்த லெவல் ஆஃப் கேமு, இந்த பொறுமை எல்லாமே முக்கியம். ஐ மீன் இந்த சென்ஸில் விளாண்டிங்கன்னா கண்டிப்பாக மற்ற டீம்ஸ் கூட நம்ம வந்து ஜெயிக்கலாம். இதுக்கப்புறம் வர மேட்சஸ்க்கு வந்து ரொம்ப கொஞ்சம் ஈஸியான மேட்சஸ்லாம் இருக்குது. பெங்கால் வாரியர்ஸ் கூட இருக்குது, ஐ திங்க் பெங்களூர் புல்ஸ் கூட ஒரு மேட்ச் இருக்குது, அப்புறம் வந்து புன்னேரி பல்டன் கூட ஒரு மேட்ச் இருக்குது. புன்னேரி பல்டன்லாம் இப்போ வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபார்மில் தான் இருக்காங்க அப்படின்னே சொல்லணும். நேற்று வந்து புன்னேரி பல்டன் வந்து பெங்களூர் புல்ஸ் வந்து தூக்கி பந்தாடி போட்டிருந்தா கூட புன்னேரி பல்டன் ஒன்றும் இப்போ பெரிய சாம்பியன் டீமாலாம் இல்லை. ஸோ அதனால் இதுக்கப்புறம் உள்ள டீம்ஸ் எல்லாத்தையும் வின் பண்ணி சில பெர்முடேஷன் காம்பினேஷன் தமிழ் தலைவாஸ்க்கு ஏத்தாப்பில் அமைஞ்சதுன்னா நம்ம கண்டிப்பாக பிளே ஆஃப் போகிறோம். ஸோ அதனால் நம்ம பண்ண வேண்டியது வேறு எதுவுமே கிடையாது. இப்போது பட்னா பைரேட்ஸ் கூட நம்ம விளாண்ட கேமை அப்படியே நம்ம மெயின்டைன் பண்ணணும், அவ்வளவுதான். வேறு எதுவுமே கிடையாது. இதில் செஞ்ச ஒரு சில சின்ன சின்ன மிஸ்டேக்ஸை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போகணும், அவ்வளவுதாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் செஞ்சிங்கன்னா நம்மளால் பிளே ஆஃப்குள்ளே கனவை நம்ம வந்து ரீட்டைன் பண்ண வைக்க முடியும். நம்ம பிளே ஆஃப் போகிறோம் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு அடுத்த விஷயம். நம்மளோட டியூட்டியை செஞ்சோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி இருக்கும். ஸோ தமிழ் தலைவாஸ் கண்டிப்பாக அதை செய்வாங்கன்னு நம்புவோம். நீங்கள் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். பட்னா பைரேட்ஸ் தமிழ் தலைவாஸ் மேட்ச்சில் தமிழ் தலைவாஸோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு, அவங்களோட ஃபைட் எப்படி இருந்துச்சு, அவங்களோட ஸ்பிரிட் எப்படி இருந்துச்சு. அதுவும் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு தடவையும் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டே லீட்லாம் எடுக்காதீங்க. ஃபஸ்ட்டே லீட் எடுத்தால் நம்மளால் அதை வந்து ரீட்டைன் பண்ண முடியல. அது வந்து நம்ம ஏதோ ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸ் மாதிரி ஆயிடுது. ஸோ எப்போவுமே வந்து எல்லா டீமுக்கும் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 10 பாயிண்ட் 15 பாயிண்ட் லீட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அந்த பாயிண்ட்டை வந்து நீங்கள் வந்து விரட்டி பிடிக்கிறதா தமிழ் தலைவாஸ்க்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்து நம்ம பண்ண ஆரம்பித்தாலே வந்து ஸ்டெடியாக கான்ஃபிடெண்ட்டாக பண்ண ஆரம்பித்தாலே மற்ற டீம்ஸ் கூட வின் பண்ணிடலாம் அப்படிங்கிறதும் வந்து நல்லாவே தெரியுது இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி இந்த கேமை பார்த்தா. ஸோ நம்ம கண்டிப்பாக சரியான பிளேஸை இறக்கணும். நம்ம வந்து கண்டிப்பாக பிளே ஆஃப் கனவு, பிளே ஆஃப்குள்ளே போகிறோம். நன்றி, வணக்கம்.